ஸ்ரீ கிருஷ்ண லீலா 3வது பாகம் பூதனாவதம். கோகுலத்தில் பாட்டு ஆட்டம் என்று கொண்டாட்டங்கள் கொண்டாடியிருக்கும் வேளையில் இங்கு மதுராபுரியில் கம்சன் நிம்மதியாகவே இல்லை. மனம் ரொம்ப குழம்பி அமைதியின்றி இருக்கும் சமயத்தில் அவனின் மதிமந்திரியின் ஆலோசனையின்படி ஒரு முடிவுக்கு வந்து அவனின் வேலையாட்கள் ஒருவனை அனுப்பி அவனிடம் சுற்றுப்புறம் உள்ள கிராமங்கள், கோகுலம் முதலிய கிராமங்களில் இந்த 10 நாட்களில் யாருக்காவது குழந்தை பிறந்திருக்கிறதா, கொண்டாட்டங்கள் நடைபெறுகிறதா என்று உளவறிந்து வர அனுப்பிவிட்டு அவனின் அமைச்சரவையில் இருக்கும் மிக முக்கியஸ்தர்களை, யாரே தேனுகாசுரன், சகடாசுரன், பூதகி முதலியவர்களை அழைத்து பேசி யோஜனை கேட்டுக்கொண்டிருந்தான். அந்த காலத்திலேயே பெண் மெம்பர் அரசியலில் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம். கம்சன் பேசிக்கொண்டிருக்கையில் உளவறிய சென்றவன் ஓடி வந்து, அரசே, கோகுலத்தில் 3 குழந்தைகள் அதே நாளில் பிறந்துள்ளது. அதுபோக இன்னும் கிராமங்களில் அதே நாளில் 9 குழந்தைகள் பிறந்திருக்கிறது என்றான். இதை கேட்டவர் கம்சன் பூதகியிடம் அவன் சொன்ன எல்லா குழந்தைகளையும் கொன்றுவிடு என்று ஆணையிட்டான். உடனே பூதகி, நாளை காலை ஆரம்பித்து மாலைக்குள் காரியத்தை முடித்துவிட்டு வருகிறேன் என்று சொன்னவள் எந்தெந்த வீட்டிற்கு முதலில் போக வேண்டும் என்று திட்டமிட்டு அதன்படி கிளம்பி, பாவம் குறையாயுளுடன் பிறந்த குழந்தைகளை பூதகி பால் கொடுத்து கொன்றுவிட்டு கோகுலத்துக்குள் நுழைந்தாள். இதற்கிடையில் நந்தகோபன் மதுராபுரிக்கு கப்பங்கட்ட சென்றிருந்தான். அப்பொழுது அவர் வண்டியை நிறுத்திவிட்டு தன் கூட்டத்தார் நண்பர்களுடன் மகிழ்ச்சியுடன் பேசிக்கொண்டே போய் கம்சனிடம் கப்பம் கட்டிவிட்டு ஒரு இடத்தில் நந்தகோபன் அமர்ந்து நண்பர்களுடன் மகிழ்ச்சியாய் உரையாடி கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு வசுதேவர் வந்தார். நந்தகோபனை சந்தித்து ஒரு விவரம் சொன்னார். நந்தகோபரே, கப்பம் கட்டியாகி விட்டதல்லவா, சீக்கிரம் வீடு திரும்புங்கள். ஏதோ நீண்ட நாளைக்கு பிறகு பகவானின் அருளால் உமக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. நீங்கள் செய்த மகா புண்ணியம். இத்தனை நாள் கழித்து ஒரு ஆண் பிள்ளை பிறந்திருக்கிறது. சாதாரணமாக கண் திருஷ்டி ஏற்படும். நீங்கள் அரசனுக்கு கப்பமெல்லாம் கட்டியாகி விட்டதல்லவா, நீங்கள் சீக்கிரம் திரும்பி போவது மிகவும் முக்கியம். பொருள்கள் உள்ளவர்கள் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். இனிமேல் தாமதிக்காமல் ஊர் போய் சேருங்கள். ரோகிணிக்கு என்னுடைய பிள்ளை ஒன்று அங்கு இருக்கிறது. அவனையும் உங்கள் பிள்ளையோடு சேர்த்து வளருங்கள். பாதுகாப்பாக பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு விடைபெற்று சென்றார். இது இப்படி இருக்க, குழந்தை சின்ன கிருஷ்ணனுக்கு நீராட்ட யசோதா ஏற்பாடு செய்துவிட்டு வீட்டுக்கு பின்னால் குழந்தைக்கு குளிப்பாட்ட கஸ்தூரி மஞ்சள், பவளத்தையும் முத்துவையும் கருக்கி பதம் படுத்தப்பட்ட சூரணம் கலந்த பைத்தம் மாவு, ரோஜா மொட்டு அரைத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைத்தாள். பூலாங்கிழங்கும் வாசனையான மலர்களையும் சேர்த்து அரைத்த விழுது ஒரு கிண்ணத்தில் வைத்தாள். பதமான வெந்நீரில் பன்னீர் சேர்த்து வைத்தாள். அதற்குள் குழந்தையை குளிப்பாட்டும் தாதி வந்தாள். குழந்தையை கையில் வைத்துக்கொண்டு பாடிக்கொண்டே எண்ணெயை தடவினாள். ಮುದ್ದುಕಾರೆ ಯಶೋದ ಮುಂಗಿಟ ಮುದ್ದೆ ಮೂವಿಡು ದಿತ್ತರಾಣಿ ಮಹಿಮ್ಮಲ ದೇವಕಿ ಸೂತುಡು. ಮುದ್ದುಕಾರೆ ಯಶೋದ ಮುಂಗಿಟ ಮುದ್ದೆ ಮೂವಿಡು ದಿತ್ತರಾಣಿ ಮಹಿಮ್ಮಲ ದೇವಕಿ ಸೂತುಡು. ಮುದ್ದುಕಾರೆ ಯಶೋದ ಮುಂಗಿಟ ಮುದ್ದೆ ಮೂವಿಡು ತಿತ್ತರಾಣಿ ಮಹಿಮ್ಮಲ ದೇವಕಿ ಸೂದುಡು.
ಅಂದ ನೆದ್ದ ಗೊಲ್ಲೆ ತಲ ಅರಚೇತಿ ಮಾಣಿಕಮು ಬಂದ ಮಾಡೆ ಕಂಸುನಿ ಪಾಲಿವಜ್ರಮು ಅಂದ ನಿನ್ನ ಗೊಲ್ಲೆ ತಲ ಅರಚೇತಿ ಮಾಣಿಕಮು ಬಂದ ಮಾಡೆ కంసుని పాలివజ్రము కాంతుల మూడు లోకాల గరుడ పచ్చ పూస కాంతుల మూడు లోకాల గరుడ పచ్చ పూస సెన్నల మాలోలున్న చిన్ని కృష్ణుడు చందల మాలోలున్న చిన్ని కృష్ణుడు ముద్దుకారే యశోదా ముంగిట ముద్దే మూవీడో దిత్తరాని మహిమల దేవకీ సూతుడో ముద్దుకారే యశోదా ముంగిట ముద్దే మూవీడో దిత్తరాని మహిమల దేవకీ సూతుడో రాధికేళి రుక్మిణికి రంగు మూవి పగడము మిది గోవర్ధనబు గోమేదికము రాధికేళి రుక్మిణికి రంగు మూవి పగడము మిది గోవర్ధనబు గోమేదికము సదమై శంఖ చక్రాల సందుల వైడూర్యము సదమై శంఖ చక్రాల సందుల వైడూర్యము గదియై మమ్ము కాచే కమలాక్షుడు గదియై మమ్ము కాచే కమలాక్షుడు ముద్దుకారే యశోదా ముంగిట ముద్దే మూవీడో దిత్తరాని మహిమల దేవకీ సూతుడో కాళింగుని తలలపై కప్పిన పుష్యరాగము ఏలేటి శ్రీ వెంకటాద్రి ఇంద్రనీలము కాళింగుని తలలపై కప్పిన పుష్యరాగము ఏలేటి శ్రీ వెంకటాద్రి ఇంద్రనీలము పాలజల నిధిలోన పాయని దివ్యరత్నము పాలజల నిధిలోన పాయని దివ్యరత్నము బాలుని బలతిరికి పద్మనాభుడు బాలుని బలతిరికి పద్మనాభుడు బాలుని బలతిరికి పద్మనాభుడు ముక్తుకారే యశోదా ముంగిట ముత్తే మూవీడో తిత్తరాని మహిమల దేవకీ సూతుడో ముద్దుకారే యశోదా ముంగిట ముత్తే మూవీడో దిత్తరాని మహిమల దేవకీ సూతుడో దేవకీ సూతుడో தேவகி சூத்துடு தேவகி சூத்துடு. எதிர் வீட்டு கோபி பிறகு அக்கம் பக்கத்து கோபிகள் எல்லோரும் சூழ்ந்து கொண்டார்கள். அந்த தாதியின் பாட்டு ரசிக்கும்படி இருந்ததால் குழந்தை வெகு இன்பமாக அழலாக அழாமல் குளித்தது. குளிப்பாட்டி முடிந்ததும் நன்றாக துவட்டி சாம்பிராணி தூபம் போட்டு தலை நன்றாக காய்ந்தவுடன் பாலாடையில் கொஞ்சம் தாய்ப்பால் எடுத்து சிறிது கோரோஜனையும் கஸ்தூரியும் சந்தனக்கல்லில் தேய்த்து
விழுது எடுத்து பாலாடையில் கலந்து புகட்டி விட்டு ஒரு சௌகரியமான இடத்தில் அமர்ந்து கொண்டு பால் ஊட்டி விட்டு வயிறு நிறைந்தவுடன் குழந்தையை தொட்டிலிட்டு தாளாட்டினார். ஜோ அச்சுதானந்த ஜோ ஜோ முகுந்த ஜோ அச்சுதானந்த ஜோ ஜோ முகுந்த ராவே பரமானந்த ராம கோவிந்த ஜோ அச்சுதானந்த ஜோ ஜோ முகுந்த ராவே பரமானந்த ராம கோவிந்த ஜோ அச்சுதானந்த ஜோ ஜோ முகுந்த ஜோ ஜோ. నందు నిండను చేరి నయము మేరంగా నందు నిండను చేరి నయము మేరంగా చంద్రవదనలు నీకు సేవ చేయంగా నందు నిండను చేరి నయము మేరంగా చంద్రవదనలు నీకు సేవ చేయంగా అందముగా వారింట్ల ఆడుతుండంగా అందముగా వారింట్ల ఆడుచుండంగా మందలగు దొంగ మా ముద్దురంగా మందలగు దొంగ మా ముద్దురంగా జో అచ్యుతానంద జో జో ముకుంద జో జో. అంగజుని కన్న మాయన్న ఎటురారా బంగారు గిన్నెలో పాలు పోసేరా అంగజుని కన్న మాయన్న ఎటురారా బంగారు గిన్నెలో పాలు పోసేరా దొంగని బనిసతులు పొంగుచున్నారా దొంగని బనిసతులు పొంగుచున్నారా ముంగిట నాడగా మోగనాగారా ముంగిట నాడక మోగనాగారా జో అచ్యుతానంద జో జో ముకుంద జో జో. అంగుగదాళప కన్నయ్య సాల శృంగార రసనక చెప్పేని జోల అంగుగతాళబ కన్నయ్య సాల శృంగార రసనక చెప్పేని జోల సంగదిక సకల సంపదలు నీవేళ సంగదిక సకల సంపదల నీవేళ మంగళము తిరుపట్ల మదన గోపాల మంగళము తిరుపట్ల మదన గోపాల జో అచ్యుతానంద జో జో ముకుంద రావే పరమానంద
ராம கோவிந்தா ஜோ அச்சுதானந்தா ஜோ ஜோ முகுந்தா ஜோ 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 ஜோ. அந்த அரக்கி மிகவும் மங்களகரமாக வந்து கொண்டிருந்ததை கண்ட ஒரு கோபி, யசோதாவுக்கு கிருஷ்ணன் பிறந்திருக்கிறான், இந்த சமயத்தில் இந்த சுமங்கலியை யசோதாவிடம் அழைத்து செல்லலாம் என்று அழைத்து போனார்கள். அவளை கண்டதும் உபசரித்தாள், அமரும்படி சொன்னாள். உட்கார்ந்தவுடன், அம்மா, உங்களுக்கு நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கிறான் என்று கேள்விப்பட்டேன். குழந்தையை பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தேன். குழந்தையை பார்க்கலாமா? ஒன்றும் அறியாத அப்பாவி போல் கேட்டாள். அதற்கு யசோதா, இப்பொழுதுதான் குளிப்பாட்டி பால் கொடுத்து தூங்க வைத்திருக்கிறேன் என்றாள். அந்த அரக்கி பால் கொடுத்த குழந்தைகள் எல்லாம் ரத்தம் சுண்டி மாம்சம் தோல் எல்லாம் சுருங்கி கண்கள் சொருகி மடிந்து விட்டிருந்தது. இப்பொழுது பகவானுக்கு தாய்மையுடன் பால் கொடுக்க தாய் மாதிரி வந்து இருக்கிறாள். அவள் சற்று நேரம் காத்து கொண்டிருந்தாள். சிறிது நேரத்துக்கெல்லாம் தூங்கும் போல் படுத்திருந்த பகவான் எழுந்தார். அவர் கை கால்களை ஆட்டி விளையாடுவது போல் ஆட்டியவுடன் யசோதா பார்த்துவிட்டு வந்து, குழந்தை முழித்து விட்டான் பாருங்கள் என்று சொல்லிவிட்டு உள்ளே அவளது பணிகளை செய்ய போய்விட்டாள். அந்த அரக்கி நாலாபுறமும் பார்த்தாள். யாரும் இல்லை என்றதை அறிந்து குழந்தையை எடுத்து பால் கொடுத்தாள். ஆரம்பத்தில் மெதுவாக உறிஞ்சி குடித்த குழந்தை பிறகு ஒரேதாக கடினமாக உறிஞ்ச ஆரம்பித்தது. கடைசியில் அந்த அரக்கியின் மார்பகங்களை 2 கைகளாலும் பிடித்து கொண்டு மிகவும் பலமாக உறிஞ்சிய ஒரே நொடியில் அந்த அரக்கி ஹா என்று உண்மையான குரலில் அலறி சுயரூபத்தில் மலை போல் சாய்ந்தார். இந்த அசுர குரலை கேட்ட அக்கம் பக்கத்து யாதவர்கள் ஓடி வந்தார்கள். யசோதாவும் ஓடி வந்து பார்த்தாள். அவளுக்கு ஒரே அதிர்ச்சி தாழாமல் குழந்தையை வாரி எடுத்துக்கொண்டு மிகவும் அதிர்ச்சியுடன் அந்த அரக்கி மாண்டு விழுந்ததை பார்த்து கொண்டே குழந்தையை இறுக பற்றி கொண்டார். அப்பொழுது நந்தகோபன் உள்ளே நுழைந்தார். கீழே மலை போல் விழுந்திருக்கும் அரக்கியை பார்த்து அதிர்ச்சியுடன் யசோதையை கடிந்து கொண்டார். பிறகு அந்த அரக்கியை எடுத்து வெளியில் கொண்டு போய் எரி மூட்டினார்கள். அவள் எரிந்து கொண்டிருக்கும் பொழுது ஊரெல்லாம் சம்பங்கி மறிக்கொழுந்து மனம் வீசியது. பகவான் அவளுடைய அரக்கியுடைய தாய்மையை பாராட்டி மோட்சம் கொடுத்து விட்டார். இப்படி சொன்னால் மற்றும் ஒரு கேள்வி உள்ளத்தில் எழும். அது யசோதைக்கு அந்த கேள்விக்கு பதில் தன்னையே கொடுத்து விட்டாள். வேறொரு கேள்வி மனதில் எழும். அது என்னவென்றால், விஷம் கொடுத்தவளுக்கு மோட்சமா? எத்தனை குழந்தைகளை கொன்றுவிட்டு வந்திருக்கிறாள். அவள் ரொம்ப பாவிதான். ஆனால் விஷமானாலும் முழு மனதுடன் புகட்டினாள். அது பகவானுக்கு அமுதமாக ஆயிற்று. கவனம் மனம் எல்லாம் எதிலேயோ வைத்து கொண்டு கணகணவென்று மணி நீ அடித்து நிவேதனம் செய்வது ஒன்றுக்கும் உதவாது. அந்த அரக்கி பகவானை தொட்டு அவளின் கைகளால் எடுத்து மடியில் வைத்து கொண்டதுமே அவளின் பாவம் எல்லாம் பறந்தோடியது. சாதாரணமாக ராட்சசர்கள் தன் காரியத்தை சாதிக்கும் பொழுது சிரத்தையோடு ஒரு கையில் தூக்குவது போன்ற அலட்சிய போக்கு காணப்படும். ஆனால் பூதகி அப்படி எடுக்கவில்லையாம். தன் 2 கைகளாலும் வாரி அன்புடன் எடுத்தாளாம். மடியில் வைத்து கொண்டு பால் புகட்டினாளாம். அவளின் எண்ணம் கெட்டதாகவே இருந்தாலும் நஞ்சு கலந்த அவளுடைய பால் பகவானுக்கு அமுதமாக மாறியது. அவள் மனம் திருந்தே
கிருஷ்ண பஜனம் செய்து கொண்டு போனால் கம்சனும் மற்றவர்களும் கொன்று விடுவார்கள். ஆகையால் அவளின் முடிவை தானே கையில் எடுத்துக்கொண்டு அவளின் பாவத்தை துடைத்து மோட்சம் அருளினார் என்று கற்றறிந்த பெரியோர்கள் சொல்கிறார்கள். குழந்தையை எடுத்துக்கொண்ட யசோதா குழந்தையை பசுவின் வாலை எடுத்து குழந்தையின் தலையை சுற்றி பால் தோஷத்தை கழித்தார். நந்தகோபர் குழந்தையை கையில் வாங்கி கோமய சூரணத்தை எடுத்து சிசுவின் தலையில் வைத்து, என் அருமை மைந்தனை, யாருடைய நாபி கமலத்தில் இருந்து இந்த உலகங்கள் யாவற்றையும் உண்டாயிற்றோ, சமஸ்த உற்பத்திகளும் காரணபூதனான ஸ்ரீஹரி எப்பொழுதும் உன்னை காக்கட்டும் என்று நெற்றியில் கோமய சூரணத்தை இட்டார். உடம்பெல்லாம் தடவினார். கோமய சூரணம் என்றால் விபூதி. மேலும் குழந்தையை தன் பக்கம் திரும்பி சொன்னார், எவனுடைய வராக கொம்பில் நுனியில் இந்த பிருத்திவியை தாங்கப்பட்டதோடு இந்த பிரபஞ்சத்தை தரித்திருக்கின்றதோ அந்த வராக ரூபியான ஸ்ரீ பகவான் உன்னை ரட்சிக்கட்டும். நகங்களின் நுனியை ஆயுதமாக கொண்டு பகைவனின் மார்பை கிழித்த நரசிம்மமூர்த்தியான ஜெகதீஸ்வரன் உன்னை எப்பொழுதும் ரட்சிக்கட்டும் என்று பல அவதாரங்களை நினைத்து ஸ்ரீஹரி எப்பொழுதும் உன்னை ரட்சிக்கட்டும் என்று ஹரிக்கே விபூதியை பூசிவிட்டாரா. இதுதான் பெற்றவர்களின் பாசம். அதை கண்டு பகவான் நெகிழ்ச்சியுடன் அனுபவித்தார். இது இவ்வாறு இருக்கையில் ஒரு தூதுவன் அவசரமாக ஓடிப்போய் பூதகி மாண்ட விஷயத்தை கம்சனிடம் சொன்னான். உடனே கம்சன் விசனப்பட்டு சகடனை அனுப்பினான். அன்று யசோதைக்கு வெளிவாசலில் ஏதோ தானியங்களை உலர்த்த வேண்டியிருந்ததால் அவள் குழந்தைக்கு பாலூட்டி வாசலில் ஒரு கட்டிலில் கிடத்திவிட்டு சில பையன்களை பார்த்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு அவள் மும்முரமாக காரியங்கள் செய்து வந்தாள். திடீரென்று ஒரு கைவண்டி உருண்டு குழந்தையின் பக்கம் வந்ததுமே காலினால் எட்டி உதைத்ததுமே அந்த வண்டி உடைந்து விழுந்தது. அந்த சத்தத்தை கேட்டு அதிர்ச்சியுற்ற யசோதா ஓடி வந்தாள். நந்தகோபன் குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு இந்த வண்டி எவ்வாறு உடைந்தது என்று கேட்டதும் அருகில் இருந்த சிறுவர்கள், இந்த கிருஷ்ணன்தான் கால்களால் உதைத்தான், நாங்கள் எங்கள் கண்களாலேயே பார்த்தோம் என்றார்கள். இருப்பினும் நந்தகோபன் கர்கரிஷியை அழைத்து வந்து, சுவாமி, இந்த குழந்தைக்கு ஏனோ ஆபத்துக்கள் உண்டாகிறது, அவனுக்கும் ராமனுக்கும் கூட ரட்சை கயிறு கட்டிவிடுங்கள் என்று சொன்னதும் கர்கரிஷி குழந்தையை கையில் வாங்கி கண்கொட்டாமல் பார்த்து மனதார நமஸ்கரித்து விட்டு சொன்னார், நந்தகோபரே, இவன் ஆபத்வாந்தவன், இவன் ஆபத்துக்கள் வராமல் ரட்சிக்கும் தன்மையுடையவன். ஆதலால் ஒன்றும் எந்த ஆபத்தும் இவனை அண்டாது. இருப்பினும் உம்முடைய திருப்திக்காக ரட்சையாக வாசுதேவ ரட்சை கட்டுகிறேன் என்று இருவருக்கும் கையில் ரட்சையை கட்டினார். மகரிஷி மனதிற்குள், வாசுதேவனுக்கே வாசுதேவ ரட்சை, என்னே உன் திருவிளையாடல் அற்புதம் என்று நமஸ்கரித்து விட்டு விடை பெற்று சென்றார். இப்பொழுது தவள ஆரம்பித்தது. குழந்தைகள் தவள ஆரம்பிப்பதற்காக விழா கொண்டாடினார்கள். துள்ளுமாவு இடித்து புட்டு செய்து ஊரில் உள்ள எல்லோரையும், குழந்தைகள் பெரியவர்கள் எல்லோரையும் அழைத்து விருந்து வைத்து எல்லோருக்கும் புட்டு சுண்ட காய்ச்சிய பாலில் வெள்ளை சர்க்கரை கலந்து எல்லோருக்கும் விநியோகம் செய்தார்கள். அன்று விழா அமோகமாக நடந்தேறியது. நந்தகோபனும் யசோதையும் ரோகிணியும் கூட மனமகிழ்ந்தார்கள். ராமனும் கிருஷ்ணனும் தவழ்ந்து மெல்ல விஷமம் செய்ய ஆரம்பித்தார்கள். பக்கத்தில் எதுவும் தரையில் வைக்க முடிவதில்லை. ஒரு நாள் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணீர் வைத்துவிட்டு உள்ளே சென்று துவட்ட துணி வருவதற்கு உள்ளே சென்றார். இந்த குழந்தை பக்கத்தில் உள்ள
ஒரு சிறு ஏனத்தில் தண்ணீர் இருந்தது. இந்த குழந்தை அதை கீழே கொட்டி ஆனந்தமாக நீரை தட்டி தட்டி விளையாடி கொண்டிருந்தான். அந்த அழகான காட்சியை யசோதா கண்டு ஆனந்தமாக ரசித்துக் கொண்டிருந்தாள். இந்த அண்ட சராசரத்தையும் தன்னுள் அடக்கி உலகத்தையே ஆளும் அச்சுதன் குழந்தையாக தண்ணீரில் விளையாடி கொண்டிருந்தான். அதை மனமகிழ கண்டு ரசித்தவர்கள் யசோதை அவளை போல பாக்கியசாலி இருந்திருக்க முடியாது, பெரிய பாக்கியசாலி. இன்னொரு சமயம் யசோதை குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு கோபிகளுடன் பேசிக்கொண்டிருந்தாள். அப்பொழுது இரைச்சலுடன் காற்று வீசியது. மடியில் இருக்கும் குழந்தை கனக்க ஆரம்பித்தது. யசோதைக்கு ஒன்றும் புரியாமல் குழந்தையை கீழே விட்டாள். அதே நேரத்தில் ஒரேதாய் பேரிரைச்சலுடன் காற்று மிக பலமாக வீசியது. அவர்கள் சுற்றும் முற்றும் பார்த்தார்கள். காற்று புழுதியை வாரி இறைத்து கொண்டு எல்லோருடைய கண்களிலும் மண் பட்டு மறைத்தது. கண்களை திறக்க முடியாமல் அவதிக்குள்ளானார்கள். அவ்வளவு பெரிய சுழிக்காற்று. திருநாவர்தன் என்ற அசுரன், அவனின் தோழன் சகடாசுரனை தேடி வந்தவன் செய்தி அறிந்து கோபம் கொண்டு, இந்த சின்ன குழந்தைக்கா அவ்வளவு கோபம் என்று சீறி பேய் காற்றாக மாறி குழந்தை கிருஷ்ணனை அப்படியே வாரிக்கொண்டு மேலே எழும்பி புறப்பட்டான். கையில் எடுக்கும் பொழுது சற்று மெல்லியதாக இருந்த குழந்தை மளமளவென்று பெருகி கனக்க ஆரம்பித்தது. போக போக அந்த பரபிரம்மத்தை அவனால் சுமக்க முடியவில்லை. சுமக்க முடியாமல் போகவே இறக்கிவிட முனைந்தான். ஆனால் முடியவில்லை. பரமாத்மா அவனின் கழுத்தில் கையை பிணைத்து இறுக நெரித்து கொண்டு இறுக பற்றி கொண்டான். பற்றி கொண்டதால் அவனால் மூச்சு விட முடியாமல் மாய்ந்து கீழே பூமியில் விழுந்து மாண்டான். காற்று ஓய்ந்தது. குழந்தை கிருஷ்ணனை தேடி பார்த்தால் உடம்பில் ஒன்றும் காயமின்றி அப்பொழுதுதான் முளைத்த சின்ன 2 பற்கள் தெரிய சிரித்து கொண்டே தவழ்ந்து வந்து கொண்டிருந்தான். எல்லோருக்கும் யசோதை உட்பட ஒரே ஆச்சரியம். தாங்க முடியாமல் பேசிக்கொண்டார்கள். ஆச்சரியந்தானே. எல்லோரும் கண்களில் மண் விழுந்து அவதியுற்ற போது சிறு குழந்தை ஒன்றும் நடக்காது போல் 2 பற்களை காட்டி சிரித்து கொண்டே வந்தால் அதிசயத்திலும் பராக்கிரம அதிசயம். குழந்தை கிருஷ்ணன் நாளொரு மேனியும் பொழுதுரு வண்ணமுமாக வளர்ந்து வந்தான். கோபியர்கள் கிருஷ்ணனுக்கு தங்களுக்கு பிடித்த வண்ணம் பல பல விதங்களில் நகை பூட்டி சுருள் சுருளான சிகையை கட்டி அலங்கரித்து மகிழ்ந்தார்கள். அங்குள்ள யாதவர்களுக்கு இந்த குழந்தையை கண்டால் போதும், ஒரே குதூகுலம் வந்துவிடும். வாயில் உள்ள 2 பூப்பற்களை காட்டி சிரித்து குழந்தை ஆனந்தம் அடைவான். யசோதாவை காண வரும் போதெல்லாம் கிருஷ்ணனை கொஞ்சி மகிழ்ந்து குழந்தையை தங்கள் வீட்டுக்கு எடுத்து சென்று குழந்தையை தங்கள் கணவரிடம் காண்பித்து மகிழ்வார்கள். கிருஷ்ணன் யசோதாவுக்கு மட்டும் குழந்தையாக இல்லாமல் எல்லோருக்கும், எல்லோருடைய வீட்டிலும் பிள்ளையாகவே வளர்ந்து வந்தான். ஒரு நாள் யசோதா கிருஷ்ணனுக்கு இடுப்பில் உள்ள சலங்கை அரஞ்ஞானில் ஒரு கோமணமாக ஒரு துணியை கட்டி வாசலில் உட்கார்த்தி வைத்துவிட்டு அங்கு விளையாடும் குழந்தைகளிடம் பார்த்து கொள்ளும்படி எச்சரிக்கை செய்துவிட்டு அவளின் காரியங்களை கவனிக்க சென்றாள். குழந்தை கிருஷ்ணன் மெல்ல தவழ்ந்து வந்து வெளியில் உள்ள மண்ணை வாரி வாயில் போட்டு கொண்டான். அதை கவனித்த ஒரு சிறுவன் உள்ளே ஓடி போய் யசோதையிடம் சொன்னான். உடனே யசோதா ஓடி வந்து, மண்ணை உண்டாயா, மெல்ல வாயை திற என்று சொன்னார். குழந்தை கிருஷ்ணன் பயத்துடன் வாயை திறக்காமல் தலையை மட்டும் அசைத்தான். யசோதா இன்னும் கோபத்துடன், எங்கே வாயை காட்டு, பொய் சொல்லக்கூடாது, அம்மா அடிப்பேன் என்று மிரட்டியவுடன் குழந்தை வாயை திறந்தது. யசோதைக்கு ஆச்சரியம் காத்து கொண்டிருந்தது.
ஈரேழு புவனங்களையும் பரமனான குழந்தையின் வாயில் கண்டாள். பார்க்கடலில் பாம்பு படுக்கையில் பத்மநாபனை கண்டாள். கோகுலத்தை கண்டாள். தன்னையும் கண்டாள். தன் முன் வாயை திறந்து காட்டும் கிருஷ்ணனையும் கண்டாள். அதிசயம் தாழ முடியாமல் அப்படியே வாரி அணைத்து கொண்டு, கிருஷ்ணா, நீ குழந்தையே இல்லை, எங்களை எல்லாம் ரட்சிக்க வந்த ரட்சகன் என்று குழந்தையை முத்தமிட்டு மார்போடு அணைத்து கொண்டாள். இதற்கு முன்ஜென்ம கதை உண்டு. நந்தகோபர் முன்ஜென்மத்தில் துரோணன் என்று, துரோணன் என்றால் மகாபாரத துரோணர் அல்ல, துரோணர் என்றும் யசோதை வசுமதி என்ற பெயரில் தம்பதிகளாக இருந்தவர்கள். அவர்கள் பிரம்மதேவனை குறித்து கடும் தவம் இருந்தார்கள். இவர்களுடைய தவத்திற்கு மகிழ்ந்த பிரம்மதேவன் பிரத்யட்சமாகி அவர்களிடம், நீங்கள் பூ உலகில் நந்தகோபர் யசோதை என்ற பெயரில் பிறப்பீர்கள். அப்பொழுது யாருக்குமே கிட்டாத அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். வாசுதேவரின் அவதாரம் நடந்து கோகுலத்தில் வளரப்போகிறார். அப்பொழுது நீங்கள் இருவரும் பெற்றோராக இருப்பீர்கள் என்று வரமளித்தார். அதன்படி துரோணரும் வசுமதியும் யசோதா நந்தகோபர்களாக பிறந்து கிருஷ்ணன் கோகுலத்தில் அவர்கள் பிள்ளையாக வந்து பால லீலைகளை எல்லாம் அனுபவிக்கிறார்கள். இத்தகைய பாக்கியம் பெற்றவளை காட்டிலும் வளர்த்தவளுக்குத்தானே கிடைக்கிறது, பெற்றவளுக்கு கிடைக்காமல் இல்லை. இந்த குழந்தை விளையாட்டெல்லாம் கற்பனையிலேயே கண்டு மகிழ்கிறார்கள். குழந்தை கிருஷ்ணனின் விஷமம் யசோதையால் தாழ முடியவில்லை. கீழே ஒரு பொருளும் வைக்க முடியவில்லை. ஒரு நாள் யசோதா தயிர் கடைவதற்கு எல்லாம் எடுத்து வந்து மத்தை சுத்தி தயிர் கடையும் கம்பத்திலும் சுற்றி வைத்து தயிர் கடைய ஆயத்தமானாள். குழந்தை கிருஷ்ணன் வேகமாக தவழ்ந்து வந்து தயிர் கடைய விடாமல் தடுத்தான். அவள் அவனை எடுத்து கொஞ்சம் தள்ளி படுக்க வைத்து விட்டு, விஷமம் செய்யக்கூடாது, பேசாமல் படுத்துக்கோ, அம்மா வேலையை செய்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லி படுக்க வைத்து விட்டு உட்கார்ந்தாள். அடுப்பில் பால் பொங்கி வரும் வாசனை வரவே கடைவதை விட்டு உள்ளே போய் பாலை இறக்கி வைத்துவிட்டு வந்து பார்த்தால் குழந்தை தயிரை பூராவும் கொட்டி மேலே எல்லாம் தயிர் அபிஷேகம், கீழே கொட்டிய தயிரை பிஞ்சு கைகளினால் அலைந்து கொண்டிருப்பதே கண்ட யசோதாவுக்கு கோபத்திற்கு பதில் சிரிப்புத்தான் வந்தது. இந்த இடத்தில்தான் குலசேகர ஆழ்வார் அனுபவித்து மிக அழகாக பாடியிருக்கிறார். முழுதும் வெண்ணெய் அளந்து தொட்டுண்ணும் முகிழஞ்சிறு தாமரை கையும் எழில் கொள் தாம்பு கொண்டடிப்பதற்கு எழுகு நிலையும் வெண்தயிர் தோய்ந்த செவ்வாயும் அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் அணிகொள் செஞ்சிறுவாய் நெளிப்பதுவும் தொழுகையும் இவை கண்ட யசோதை தொல்லை இன்பத்திரதே கண்டாளே. அந்த கருத்த திருமேனியில் வெண்மையான தயிரும் வாழைப்பூக்கு ஒத்த அந்த திருக்கரங்களில் நனைய நனைய மிக வேகமாக அலைந்து நனைத்த ஒரு விரலை வாயில் வைத்து கொண்டு செவ்விதழ்கள் பொங்க பூ போன்ற இரு பற்கள் தெரிய அலைந்து ஆடிக்கொண்டிருந்தான். மனதில் ரசித்து பொய் கோபத்துடன் அந்த பாலகிருஷ்ணனை குளிப்பாட்டி துடைத்து கயிற்றை எடுத்து வந்து முற்றத்தில் இருந்த உரலில் கட்டி அதை அந்த குழந்தை கிருஷ்ணனின் வயிற்றில் கட்ட முனைந்தார். ஆனால் அந்த கயிறு போதாமல் 2 விரல் அளவு குறைந்துதான். பின் வேறொரு கயிறை அத்துடன் இணைத்து கட்ட முனையும் பொழுது அதுவும் 2 விரல் அளவு குறைந்தது. இன்னொரு கயிறுடன் இணைக்கும் பொழுது இப்பொழுதும் 2 விரல் அளவு குறைந்துதான். யசோதை கழித்து போய், பகவானே, என்னால் முடியவில்லையே என்று உட்கார்ந்தாள். அதை கண்டு கிருஷ்ணன் பரமாத்மா தானே பக்கத்தில் வந்து, அம்மா இப்ப கட்டிக்கோ,
இதில் பெரும் ஆச்சரியம் என்னவென்றால், முதலில் எடுத்து வந்த கயிறே போதுமானதாக இருந்ததா. அதை கண்டு ஆச்சரியம் பொங்க, என்ன நான் காண்பது உண்மையா என்று உட்கார்ந்திருந்தாள். இதன் பொருள், பகவானை அன்பினால் தான் கட்ட முடியுமே தவிர ஆணவத்தாலோ இயலாது என்பது இந்த லீலையின் கருத்து. யசோதா தன் பிள்ளைதானே என்ற ஆணவத்தில் கயிற்றினால் கட்ட போனாள். கட்ட முடியவில்லை. 2 அங்குலம் குறைந்தது. இப்பொழுது ஐயோ முடியவில்லையே, பகவானே காப்பாற்று என்று சொன்னவுடன் தானே பகவான் பக்கத்தில் வந்து விட்டார். கட்டிக்கோ என்று சொன்னாள். ஆகையால் பகவானை அன்பினால் தான் கட்ட முடியும். என்ன ஆச்சரியமோ என்று முணுமுணுத்துக் கொண்டு உள்ளே சென்றாள். அவ்வளவுதான். அவள் தலை மறைந்ததோ இல்லையோ, அந்த உரலை இழுத்து கொண்டே தவழ்ந்து வந்து தோட்டத்தில் உள்ள 2 மருத மரங்களுக்கு இடே உரலையும் இழுத்து கொண்டு போகவே மரம் முறிந்து கீழே விழுந்தது. அதிலிருந்து 2 பேர்கள், நளகூபரன் மணிகிரீவன் என்ற இருவரும் சாப விமோசனம் பெற்றார்கள். இந்த நளகூபரன் மணிகிரீவன் என்ற இந்த இருவரும் குபேரனின் பிள்ளைகள். இந்த இருவரும் நிறைய மதுபானம் அருந்தி நாரதரை மதிக்காமல் நடந்து கொண்டதால் நாரதர் நீங்கள் இருவரும் மரம் ஆவீர்கள் என்று சபித்தார். உடனே அவர்கள் மன்றாடி நமஸ்கரித்து தவறை உணர்ந்ததால் அவர்களை மன்னித்து அவர்களின் சாப விமோசனத்தை சொன்னார். நந்தகோபரின் வீட்டு தோட்டத்தில் 2 மருத மரமாக நிற்பீர்கள். பகவான் வாசுதேவர் கிருஷ்ணனாக அவதரிப்பார். அப்பொழுது அவரால் சாப விமோசனம் கிட்டும் என்று சொன்னார். அதுபோல் பகவான் உரலால் இடித்து மரம் முறிந்து அவர்கள் சாப விமோசனம் பெற்று பகவானை வணங்கி விண்ணுலகம் சென்றார்கள். மரம் முறிந்த சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் ஓடி வந்து பார்த்தால் யசோதாவும் உள்ளிருந்து ஓடி வந்தாள். இதற்குள் நந்தகோபர் ஓடி வந்து யசோதையை கடிந்து கொண்டு குழந்தையின் கட்டை அவிழ்த்து எடுத்துக்கொண்டார். சின்ன கிருஷ்ணனின் திருமேனியை பார்த்தார்கள். எந்த காயமும் இல்லாமல் இருந்தது. உடனே நந்தகோபர் தன் மடியிலிருந்து கோமய சூரணத்தை எடுத்து சின்ன கிருஷ்ணனின் திருமேனி பூராவும் ஹரியை நினைத்து பூசிவிட்டார். வயிற்றில் கயிற்றினால் கட்டியதால் அவருக்கு தாமோதரன், தாமம் என்றால் கயிறு, உதரம் என்றால் வயிறு, தாமத்தினால் உதரத்தில் கட்டியதால் தாமோதரன் என்ற பெயர் வழங்கலாயிற்று. இப்படியாக குழந்தைகள் வளர்ந்து நடக்க ஆரம்பித்தார்கள். நந்தகோபர் ஊரெல்லாம் விருந்து கொடுத்து வேத விற்பன்னர்களை கொண்டு ஆயுஷ்வமும் செய்தார். தான தர்மங்கள் எல்லாம் செய்து கர்க மகரிஷியையும் அழைத்திருந்தார்கள். அவரும் குழந்தையை வாழ்த்தினார். பிறகு நந்தகோபர் குழந்தைக்கு வந்த ஆபத்துக்களை எல்லாம் விளக்கி சாந்தி ஹோமம் செய்ய வேண்டும் என்று வேண்டினார். கர்க மகரிஷியும் மனதார மாதவனை வேண்டினார். எம்பெருமானே, எல்லா உலகிலுள்ள ஜீவன்களுக்கெல்லாம் நீதான் ஆயுள் வழங்குபவன். அப்பா, நீ நிர்குண பிரம்மம். காமம், குரோதம், லோபம், மோகம் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவன். எல்லையில்லாத என்றும் உள்ள நிர்மல ஸ்வரூபமான கோட்டி சூரிய பிரகாசமான உனக்கு ஆயுர் விருத்திக்கு ஹோமமா? என்னே உன்னுடைய லீலா வினோதம் என்று மனதில் பிரார்த்தனையுடன் நாராயண உபனிஷத் சொல்லி மகா மிருத்யுஞ்சய ஹோமம் செய்து ரட்சையை இட்டார்கள். விழா எல்லாம் சுபமாக நடந்தது. கால்களுக்கு தண்டையும் கெஜ்ஜையும் அணிவித்து பெற்றோர்கள் மனமகிழ்ந்தார்கள். குழந்தையில் சின்ன கிருஷ்ணனின் விஷமம் வளர்ந்து கொண்டே இருந்தது. அவனும் வளர்ந்தான், விஷமமும் வளர்ந்தது. கண்ணுக்குட்டியின் வாலை பிடித்து கொண்டே நடப்பது. ஒரு நாள் கன்று தாயிடம் பால் அருந்துவதை பார்த்து கொண்டே இருந்தவன் தானும் கன்று போலவே பசுவின் மடிவில் வாயை வைத்து பால் பருகலானான். அந்த பசுவும் ஔசுக்கியமாக பாலை பகவானுக்கு பொழிந்தது. இதை கண்ட யசோதா குழந்தையை வாரி அணைத்து உச்சி முகந்து
உள்ளே அழைத்து வந்தாள். மெல்ல பக்கத்து வீடுகளுக்கு பகவானின் விஜயம் ஆரம்பித்தது. அவர்களும் கொஞ்சுவார்கள். தயிர் கடையும் போது வெண்ணெயை எடுத்து கொடுப்பார்கள். கண்ணனும் எந்தவித பேதமும் பாராமல் மிக அந்யோன்யமாக இருப்பார். ஒரு நாள் கோபி ஒருத்தே அவள் வீட்டு பசுவின் பால் கறந்தவளை கிருஷ்ணன் பார்த்து, என்ன செய்ற என்று மழலையில் கேட்டான். அவள் விளையாட்டாக, எங்கே குனிந்து ஆ காட்டு என்றாள். உடனே கிருஷ்ணன் குனிந்து ஆ காட்டியதும் பசுவின் மடுவிலிருந்து அப்படியே அவள் வாயில் கறந்தாள். அதை கண்டு கிருஷ்ணனுக்கு ஒரே ஆனந்தம். பிறகு ஒவ்வொரு கோபியின் வீட்டிற்கும் விஜயம், கோபியின் வீட்டிற்கும் போய் இதே மாதிரி விளையாட்டு ஆட ஆரம்பித்து விட்டார். கோபியர்களும் சரிசமமாக அந்த குழந்தையுடன் விளையாடுவார்கள். குழந்தையாயிருந்த கிருஷ்ணனுக்கு 5 வயதாகியது. எப்பொழுதும் கிருஷ்ணனுடன் பலராமன், எல்லா வீட்டில் இருந்த பையன்களும் கிருஷ்ணனுடன் ஓடி வந்து விளையாடுவார்கள். விளையாட்டாக கிருஷ்ணன் வீடு வீடாக யாரும் இல்லாத வேளையில் உரியில் இருந்த வெண்ணெயை எடுக்க வேண்டியது, உண்ண வேண்டியது, ஓடிவிட வேண்டியது. இப்படியாக இருந்தவன் ஒரு நாள் ஒரு கோபி திண்ணையில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தாள். காரணம், அவள் மாமியார் அடுத்த ஊருக்கு பயணப்பட்டிருந்தாள். இரவுதான் வருவாள். புருஷனும் வெளியே வேலைக்கு சென்றவன் மாலைதான் வீடு திரும்புவான். அதற்குள் தூங்கலாமே என்று தூங்கினாள். ரொம்ப கம்பீரமாக சிநேகிதர்களுடன் உள்ளே சென்று வெண்ணெயை எல்லாம் சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் வெண்ணெயை எடுத்து வந்து தூங்கும் கோபியின் வாயில் தடவி விட்டு ஓடிவிட்டார்கள். அடுத்த ஊருக்கு சென்ற மாமியார் எதிர்பார்க்காமல் சீக்கிரமாகவே திரும்பினாள். உள்ளே சென்று பார்த்தாள். சமையல் அறையில் சமையல் ஒன்றும் இருக்கவில்லை. பால் தயிர் எல்லாம் காலி. வெண்ணெய் பாத்திரம் காலியாக இருந்தது. வெளியே வந்து மருமகளை எழுப்பும் பொழுது வாயில் வெண்ணெய் இருப்பதை கண்டவள் வீட்டு வேலை ஒன்றும் செய்யாமல் இருக்கிற பால் தயிர் வெண்ணெய் எல்லாம் குடித்துவிட்டு வெண்ணெயையும் தின்றுவிட்டு வாயை கூட துடைக்காமல் தூங்கும் அவளை ஒரு சிறு குச்சியை வைத்து அடித்து எழுப்பினாள். தூக்க கலக்கத்தில் இருந்த அவளை திட்டினாள். ஏம்மா சமைக்கல, பாத்திரம் கழுவல, தண்ணீர் கொண்டு வரல, அது போகட்டும்னு பார்த்தா பூரா பாலையும் தயிரையும் வெண்ணெயையும் விழுங்கி வாயை கூட துடைக்காமல் தூங்கிக் கொண்டிருக்கிறாயே, இதுவா பெண்களுக்கு அழகு? போ, கண்ணாடியில் போய் பார் என்று அதட்டினாள். அவள் கண்ணாடியில் பார்த்து, இதென்ன வாயெல்லாம் வெண்ணெய்? ஐயோ, நான் வெண்ணெய் சாப்பிடலை, இதெல்லாம் அந்த கிருஷ்ணனின் வேலையாகத்தான் இருக்கும். சும்மா அந்த குழந்தையை சொல்லாதே என்று திட்டினாள். அவன் நாளைக்கு வரட்டும், பார்க்கிறேன் என்று முணுமுணுத்த வண்ணம் உள்ளே சென்றாள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தவள் கைகளை தட்டிக்கொண்டு குதித்து ஓடிவிட்டார்கள். ஒரு சமயம் கிருஷ்ணன் கோபியர் வீட்டில் யாரும் அறியாமல் கன்றையை அவிழ்த்து விட்டு ஒன்றும் அறியாதவன் போல் கோபியை கூப்பிட்டு கன்று அவிழ்ந்தது பற்றி சொன்னான். அவர்கள் வரும் பொழுது கன்று பாலை பூராவும் குடித்திருக்கும். இவ்வாறு நாளாக தினம் தினம் யசோதையிடம் நந்தகோபர்களின் குற்றச்சாட்டு கண்ணன் மீது குவிய ஆரம்பித்தது. வர வர எல்லா கோபியருக்கும் கிருஷ்ணன் வருகிறான் என்றால் முதல் வேலையாக தயிர் பால் வெண்ணெய் எல்லாவற்றையும் உரியின் மேல் வைத்து விடுவார்கள். வேறு சில கோபியர்கள் அவனை மடியில் வைத்து கொஞ்சி வெண்ணெயை ஊட்டி விடுவார்கள். தனக்கு மட்டுமின்றி எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கும்படி அடம் பிடிப்பான். இல்லை, தீர்ந்து விட்டது என்றால் மறுநாள் தயிர் கடையும் பொழுது ஒளிந்திருந்து வெண்ணெயை திரட்டி பக்கத்தில் உள்ள பாத்திரத்தில் வைத்ததும் அவள் அந்த பக்கம் திரும்பும் பொழுது பாத்திரத்தோடு வெண்ணெயை எடுத்து கொண்டு வெளியில் திண்ணையில் உட்கார்ந்து எல்லோருக்கும் கொடுத்து தானும் உண்பான். இதை பொறுக்காத கோபியர்களின் மாமியார்கள் ஒன்று கூடி யசோதையுடன் வீட்டு வாசலில் கூடி
குரல் கொடுத்தார்கள். என்ன ஆயிற்று என்று வெளியில் வந்து பார்த்தால் பெரிய கூட்டம். அதில் ஒருத்தி சொன்னாள், யசோதா, என் வீடுதானே என்று யார் வருவார் என்று பாலை காய்ச்சி அடுப்பில் வைத்துவிட்டு தயிர் கடைந்து கொண்டிருந்தேன். ஆனால் உன் மகன் கிருஷ்ணன் அவன் வீடு மாதிரி மிக அசாதாரணமாய் உள்ளே நுழைந்து உரியில் இருக்கிற வெண்ணெயை எடுத்து அவன் மட்டும் இல்லாமல் ஊர் பிள்ளைகளுக்கெல்லாம் விநியோகம் செய்கிறான். என்ன பிள்ளையடி பெற்றிருக்கிறாய், முரட்டு பிள்ளை என்றாள். இந்த இடத்தில் ஒன்று கவனிக்க வேண்டும். இந்த அண்ட சராச்சரத்திற்கும் நாயகன், சர்வ ஜீவன்களின் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கும் ஆத்மாவாக, தெய்வமாக, குருவாக இருக்கும் பரபிரம்மத்திற்கு எல்லாமே அவனின் இடம், அவன் வீடு. ஆதலால் தான் அவர் எல்லா வீட்டிற்கும் சர்வசாதாரணமாய் சென்று எல்லோரும் அவனவர்கள் என்று சகஜமாக சென்று வருகிறான். எல்லாம் அவனுடையது, எல்லா செயல்களும் அவனுடைய சித்தம். யசோதா மிகவும் அலுத்து கொண்டாள். இப்படியா கூட்டமாக வந்து குறை கூறுவார்கள்? இதெல்லாம் என் குழந்தைக்கு திட்டு முறைப்பாடு வந்துவிடப் போகிறது என்று மனதிற்குள் நினைத்து அவர்களை மிகவும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தாள். மற்றொரு சமயம் கிருஷ்ணன், பலராமர் மற்ற சிறுவர்களுடன் கூடி வீட்டு கதவு கொஞ்சம் திறந்திருந்தது. அந்த கோபிகை குளிக்க ஆயத்திற்கு தயாராகி கொண்டிருந்தாள். அந்த ஓரக்கதவை லேசாக திறந்து எல்லோரும் கூட்டமாக மெதுவாக உள்ளே புகுந்து ஒளிந்து கொண்டார்கள். இதை அறியாத அந்த கோபி குடம் எடுத்துக்கொண்டு கட்டிக்கொள்ள துணியெல்லாம் எடுத்துக்கொண்டு கதவை பூட்டிக்கொண்டு சாவியை மேல் மாடத்தில் வைத்துவிட்டு சென்றாள். அவள் போனதும் எல்லோரும் வெளிப்பட்டார்கள். கிருஷ்ணன் தான் லீடர். சுற்றும் முற்றும் பார்த்தார்கள். ஒன்றும் எட்டும்படி இருக்கவில்லை. அதனால் ஒருவன் குனிந்து கொண்டு அவன் மேல் இன்னொருவன் குனிந்து கொண்டு இருப்பான். அவர்களை ஏணி போல் மீது ஏறி மேலே உரியில் உள்ள ஒவ்வொரு பானையாக இறக்கி கீழே வைத்து கொண்டு கிருஷ்ணன் நடுவில் மற்றவர்கள் அவனை அமர்ந்து எல்லோருக்கும் கொடுத்து தானும் உண்டுவிட்டு காலி பானையை உடைத்துவிட்டு பின் கதவை திறந்து ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டான். அந்த கோபியின் மாமியார் முதலில் வந்து பார்த்தாள். பின் கதவு திறந்திருந்தது. உள்ளே சென்று பார்த்தால் ஒரே கலேபரமாக இருந்தது. அவள் இடுப்பில் கை வைத்து பார்த்து கொண்டிருக்கும் போதே மருமகள் உள்ளே நுழைந்து பார்த்ததும் அந்த கோபி சொன்னாள், இப்போதே யசோதாவிடம் சொல்லி அவளை கொண்டே இவையெல்லாம் காணும்படி செய்ய வேண்டும் என்று கோபமாக அவள் மாமியாருடன் போனாள். மிகவும் நல்ல குழந்தை மாதிரி அம்மாவின் மடியில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தான். அவர்களுக்கு ஆச்சரியம் தாழ முடியவில்லை. யசோதா, உன் பிள்ளையின் மாயாஜாலம் இருக்கிறதே, வெகு அழகு. இவன் உரியில் இருக்கிற வெண்ணெய் பானையில் இருக்கிற தயிர் ஒன்றும் பாக்கி இல்லாமல் ஊர் பிள்ளைகளுடன் சேர்ந்து காலி செய்துவிட்டு அந்த பானைகளையும் உடைத்துவிட்டு இங்கு வந்து நல்ல பிள்ளை போல் முந்தன் மடியில் உறங்குகிறான். நாங்கள் எதை சொல்ல எதை விட என்று விழிக்கிறோம் என்றதும் யசோதைக்கு சற்று கோபம் வந்தது. இதோ பாரம்மா, என் பிள்ளை விஷமக்காரன்தான். ஆனால் எப்பொழுதுமா விஷமம் செய்வான்? காலையில் இருந்து அவன் எங்கும் வெளியிலே போகவில்லை, வீட்டிலேயே தான் இருக்கிறான். இப்பொழுதுதான் தயிர் சாதம் ஊட்டிவிட்டேன், சாப்பிட்டு தூங்குகிறான் பாருங்கள் என்றாள். அதை பார்த்ததும் அவர்கள் ஒன்றும் பேச முடியவில்லை. அடி யசோதா, ஒன்று மட்டும் சொல்கிறேன், உன் பிள்ளை சாமானியமானவன் இல்லை, சரியான மாயாவி என்று சொல்லிவிட்டு இவன் என்ன வராமலா போவான், வரட்டும் பார்க்கிறேன் என்று முணுமுணுத்துக் கொண்டே சென்றார்கள். அதே போல மறுநாளும் நண்பர்களுடன் உள்ளே யாரும் இல்லை என்று நுழைந்து பாலை குடித்து கொண்டிருக்கையில் பிடிபட்டான். நண்பர்கள் எல்லோரும் ஓடிவிட்டனர். கிருஷ்ணன் அகப்பட்டு கொண்டான். அவன் கைகளை கட்டி கரகரவென்று
இழுத்து கொண்டு போகும் பொழுது வேண்டாம் விட்டுவிடு என்று சொல்லியும் கேளாமல் யசோதா வீட்டுக்கு இழுத்து கொண்டு சென்றார்கள். யசோதா என்று கூப்பிட்டாள். யசோதா என்ன யாரடி என்று கேட்ட வண்ணம் வந்தாள். கிருஷ்ணனை கையில் கட்டி கூட்டி வந்தவளுக்கு உள்ளே பார்த்ததும் ஆச்சரியம். கிருஷ்ணன் யசோதாவின் முந்தனையை பிடித்து கொண்டு அவளுடன் வந்தான். உடனே கைகளை கட்டி கூட்டி வந்தவனை பார்த்தால் அவளது மகன் நின்று கொண்டிருந்தான். ஏதோ சொல்ல வந்தவள் ஒன்றும் சொல்லாமல் போய்விட்டாள். இவ்வாறாக கிருஷ்ணன் பாலலீலைகளை செய்து எல்லோரையும் மகிழ்வித்தான். இங்கனம் ஸ்ரீ கிருஷ்ணலீலா 3வது பாகம் நிறைவு பெற்றது. அடுத்த வாரம் பிருந்தாவன பிரவேசத்தில் சந்திப்போம்.